கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் அப்படின்னு இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இதுல நடந்தது என்ன? இஸ்ரவேலின் ஜனங்கள் வனாந்தரத்துல சில தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அதன் பின் அவர்களுக்கு நன்மையும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் வல்லமையானவர். அவர் நாம் கேட்டதை தர வல்லவர். நம்மால் செய்ய முடியாததை நமக்கு செயல்படுத்த அவர் இயன்றவர். நம் இதையும் வாஞ்சித்தவைகளை அடைய செய்திட ஆற்றல் உள்ளவர். ஆயினும் இவ்விதம் சில நேரங்களில் தேவன் நமக்கு செயல்படுவதில்லை. நம்முடைய இடைவிடாத ஜெபங்கள், இதய விருப்பங்கள், விசுவாசம், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் மீறி தோல்விகளை காண நேரிடுகின்றன. வெற்றியின் தேவன் ஏன் நம்மை தோல்வி அடைய விடுகின்றார் என்பது போன்ற கேள்வி அங்கே இயற்கையானவை. வெற்றிகளை அளிக்க வல்ல தேவன் நம் வாழ்க்கையில் தோல்விகளையும் அவர் அனுமதிக்கின்றார் என்பதும் உண்மை. அவைகள் நம்மை தோல்வியடைய செய்வதற்காக அல்ல, நமக்கு அஸ்திபார வலிமை மிக்க வெற்றிகளை தருவதற்காக. சில தோல்விகளின் பாதைகளில் நாம் நடத்தப்பட்டால் அன்றி சில வெற்றியான அனுபவங்களுக்கு அவசியமான அனுபவம் பாடங்களை நாம் கற்க மாட்டோம். தோல்விகளின் பாதைகளில் நமக்கு கிடைக்கும் அனுபவங்களை கொண்டு எதிர்கால வெற்றிகளுக்கு வலிமையான ஒரு அஸ்திவாரம் இடுவது தேவனுடைய ஞானம். தேவன் நமக்கு வெற்றிகளையே தந்து கொண்டிருப்பாரானால் அந்த வெற்றிகளே நம்முடைய வாழ்க்கையை தோல்விக்குள் தள்ளிவிட முடியும். நம்முடைய விருப்பங்களிலோ, எதிர்பார்ப்புகளிலோ, தொழிலிலோ, வேலையிலோ, முயற்சிகளிலோ நாம் காண நேரிடும் சில தோல்விகளை பார்த்து வாழ்க்கையே தோல்வியடைந்து விட்டதாக நாம் எண்ணிவிடக்கூடாது. யோசேப்பு நல்ல தேவ பக்தனாயிருந்தும் பல தோல்விகளை அவன் கண்டான். ஆனால் கடைசியில் அவன் வெற்றி கண்டான். தாவீது சிறந்த தேவ மனிதனாயிருந்தும் அவன் பல தோல்விகளை காண நேரிட்டது. பின்னால பார்க்கும்போது இஸ்ரவேலின் ராஜாவாய் அமர்த்தப்பட்டான். ஆனாலும் அவைகள் அவர்களின் வாழ்க்கையை தோல்வியாக மாற்றிவிடவில்லை. அந்த தோல்விகள் அவர்களுக்கு பல நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தன. அவர்கள் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதுமான அனுபவங்களை பிந்தைய வெற்றிகளுக்கு தேவையான அஸ்திபாரமாக அந்த தோல்விகள் மாறின. சாலமோன் ராஜா தோல்விகளையே காணாமல் நினைத்ததெல்லாம் சாதித்து ஒரு வெற்றியாளர். ஆனால் அந்த வெற்றிகள் அவனுடைய வாழ்க்கையை தோல்வி அடைய செய்தன.
ஆம் பிரியமானவர்களே, சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த தோல்விகள்? ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கல? ஏன் தேவன் எனக்கு இத செய்யல? நான் விரும்புறது கிடைக்கல. நான் விரும்பாதது என் வாழ்க்கையில வந்துவிடுகிறது அல்லது அனுமதிக்கப்படுகிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன். ஆனா அபிஷேகத்தை இழந்த சவுலுக்கு முன்பாக பல ஆண்டு காலங்கள் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்தது. சவுல் தொரத்துறான். 1 சாமுவேல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 18வது அதிகாரத்துல இருந்து அந்த கடைசி 26வது அதிகாரம் வரைக்கும் தாவீத சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறான். பின்னாடியே போறான். அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் அவன் விலகி ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த அபிஷேகம் கொடுத்த தேவன் தாவீதை மறக்கவில்லை. தாவீதுக்கு அரியணையில ஏறுவதற்கு ஒரு அனுபவமாக்கி கொடுத்தார். அதான் ஒரு பெரிய வெற்றிக்கு முன்னாடி வருகிற தோல்விகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நாம் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வமே இல்லைன்னு போயிரும் ஒரு பக்கம். ஆனால் நான் நினைத்தது, நான் விரும்பினது நடக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கும்போது, கேள்விகளோடு நாம் நிற்கும்போது, அடுத்த பகுதி அறியாமல், தெரியாமல் இருந்தாலும் அதை அறிய பண்ணவும், தெரிய பண்ணவும், உயர்ந்த வெற்றியை கொடுக்கவும் அது தேவனால முடியும். தேவன் அதை செய்வார். செய்யாமல் விடவே மாட்டார். ஆம் பிரியமானவர்களே. இதே போல தான் யோசேப்பும் நல்ல பரிசுத்தமான மனிதன். சகோதரர்களால பாதிப்பு, தோல்வி, இஸ்மவேல் இடத்தில் தோல்வி, போத்திபார் வீட்ல தோல்வி, சிறைச்சாலையிலே தோல்வி போல இருந்தான். ஆனா சிறைச்சாலையில் இருந்தான் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான். வாழ்க்கையில சில தோல்விகளை சந்தித்தால் தான் இதனுடைய முழு காரியத்தை பின்வரும் நாட்கள்ல இந்த அஸ்திபாரமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு அஸ்திபாரத்துக்கு ஆரம்பம் தோல்விதான். வாழ்க்கையில எப்போதும் வெற்றி, வெற்றி, வெற்றின்னு போன சாலமோனுடைய வாழ்க்கை கடைசியில தலைகீழ தாறுமாறா போயிடுச்சு. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்த காரியம் அல்லது விரும்பின காரியம் தோல்வியா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த நாட்கள்ல கடந்த நாட்கள்ல நாம் நம்முடைய பிள்ளைகள் படித்து, பரீட்சை எழுதி, பாஸ் பண்ண, நல்ல மார்க் எடுக்க விரும்பியிருந்து, அதுல நல்ல மார்க் எடுத்தவர்களும் உண்டு. ஐயோ! மார்க் குறைந்து விட்டது என்று சொல்லி தன்னை மாய்த்துக் கொண்டவர்களும் உண்டு. அது தவறான முடிவு. சில பேர் வாழ்க்கை துணையிலேயே எனக்கு எல்லாமே தோல்வியா இருக்கு. நான் நினைத்த மாதிரி என் வாழ்க்கை அமையல. என் கணவர் இப்படி இருக்கிறார். என் புருஷன் இப்படி இருக்கிறார். என் மனைவி இப்படி இருக்கிறார். இவளோட நான் வாழ்வதை விட, இந்த தோல்வியை நான் சந்திப்பதை விட, நான் என் வாழ்க்கையை முடித்து விட்டால் நலமாயிருக்கும். அப்படின்னு நினைப்பவர்களும் உண்டு. அது முடிப்பதற்கு அல்ல, அந்த தோல்வி மறுபடியும் ஒரு ஆரம்பத்திற்கு அடையாளமா இருக்குது. சில பேர் தொழில்ல அப்படி இருப்பாங்க. வேலையில, சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல. நான் வெற்றி பெறணும், வெற்றி பெறணும். வெற்றி உண்டு. ஆனா, வெற்றிக்கு முன்னாடி ஒரு தோல்வி இருந்தால், அடுத்த வெற்றி நிலையானது. நிலையான தோல்வியும் அல்ல, நிலையான வெற்றியும் அல்ல. எல்லாமே வாழ்க்கையில நாம் சந்திக்கிறோம், சந்திப்போம்.
இதுல மாற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்னொரு பகுதியை பார்க்கும்போது தேவன் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும் தோல்வி வரும். இஸ்ரவேலின் ஜனங்கள் உடன்படிக்கை பற்றி தங்களோட இல்லாத பட்சத்துல தோல்வி வந்தது. உடன்படிக்கை பற்றி இருந்தும் தோல்வி வந்தது. அப்படின்னா அங்க பாவம் இருக்கும். அது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். உடன்படிக்கை பற்றி அவரோட இருந்தும் தோல்வி, உடன்படிக்கை பற்றி இல்லாமையும் தோல்வி. ஏன்னா அங்க பாவம் இருந்துச்சு. அதை சரிப்படுத்துறது நாம தான். நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல என்னாகும் புஸ்தகத்துல வாசிக்கும்போது 14ல இஸ்ரவேலின் ஜனங்கள் மலையில ஏற போகும்போது மோசே சொல்றாரு, நீங்க மேல போவாதங்க, இன்ன ஜாதியெல்லாம் இருக்கிறாங்க, தேவன் உங்களோட இல்ல, நீங்க தோல்வி அடைவீர்கள். தேவன் நம்மோடு இல்லாவிட்டாலும் தோல்விதான் பிரியமானவர்களே. கவலைப்படாதீர்கள். தேவன் நம்மோடு இருக்கிறாருங்க விசுவாசத்தோட உணர்வோட அனுதின வாழ்க்கையில வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் பாடல்களிலும் தரித்திருந்து வேதத்தை வாசிப்பதில் மாத்திரமல்ல, அது உள்வாங்கி உணர்ந்து அதன்படி நடக்க நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் போது உடனே நமக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதனால பிரியமானவர்களே, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு அப்படிங்கிற வார்த்தையை நாம் தியானிக்கும் போது பின்வரும் நாட்களில் சிறுமை இருந்தது, சோதிப்பு இருந்துச்சு, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வெளியில் இருந்துச்சு, தேள்கள் இருந்துச்சு, தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள அந்த பிரயாணம் இருந்துச்சு, வனாந்தர வழியாய் வர வேண்டியது அவசியமா இருந்தது. அழைத்து வந்தவர் நம்மோடு கூட இருக்கும்போது பாறையான கண்மையிலிருந்து தண்ணீரும் புறப்பட பண்ணிரும் அவர்தானே. அதனால இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை மாற்ற வல்லவர். அடுத்த பகுதிக்குள்ள உங்களை அற்புதங்களை செய்து நடத்தி கொண்டு போகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இடுக்கமான இறைவனின் பாதையில் நடப்பவன் தான் விசாலமான இதய விடுதலை அனுபவிக்கின்றவன். இடுக்கமான இறைவனின் பாதையில் நடப்பவன் தான் விசாலமான இதய விடுதலையை அனுபவிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசிப்போம், சிந்திப்போம், தியானிப்போம், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி கடந்து போவோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.